ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தேர்ட் சிஎஸ் பிசிஏ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நான்-முதல்வன் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் எஸ்டிஎல்சி ஏஐ என்ஹான்ஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ங்கிற நான்-முதல்வன் ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பைத்தான், ஜாவா, C++ இந்த மாதிரி ப்ரோக்ராம் கோடிங்கை கொடுத்தோம்னா அந்த கோடிங்கோட ஒவ்வொரு லைனையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் ஏஐ இதில் யூஸ் ஆகுது. This project will be deployed in Google Colab using Granite for easy setup and reliable performance. இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கூகுள் குலாப்பில் தான் டிப்ளாய்ட் ஆகுது. டிப்ளாய்டு மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆகுது யூஸிங் கிரானைட் மாடல். கிரானைட் மாடல்னா கிரானைட்டோட கோடிங்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிலையபிளாக பர்ஃபார்மன்ஸ், அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த பர்ஃபார்மன்ஸோட அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீ ரிக்வெஸ்டர்ஸ், கிராடியோ ஃப்ரேம்ஒர்க் நாலேஜ், கிராடியோ டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ கிராடியோ டாக்குமெண்டேஷன்ஸ், ஐபிஎம் கிரானைட் மாடல்ஸ், பைத்தான் டாக்குமெண்டேஷன், கிட் டாக்குமெண்டேஷன், கூகுள் குலாப், இதை எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலிமா ப்ராஜெக்டை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1 அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோரிங் நான்-முதல்வன் ஸ்மார்ட் இன்டென்ஸ் போர்ட்டல். அதாவது நான்-முதல்வனில் ஸ்மார்ட் இன்டென்ஸ் போர்ட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1. ஏன்னா உங்கள் ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ப்ராஜெக்டோட ஒவ்வொரு மைல் ஸ்டோன் என்ன அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1ல் அதை அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 அப்படிங்கிறது சூஸிங் ஏ ஐபிஎம் கிரானைட் மாடல் ஃபார் ஹக்கிங் ஃபேஸ். ஹக்கிங் ஃபேஸுங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஐபிஎம்மோட கிரானைட் மாடலை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த மாடலை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3 ரன்னிங் அப்ளிகேஷன் இன் கூகுள் கொலாப். ஸோ ஆக்டிவிட்டி 3ல் தான் நம்ம கோடிங் எக்ஸிக்யூஷன் ஆக போகுது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ஆக்டிவிட்டி 3க்கு வந்துடுறேன். ஆக்டிவிட்டி 3 ரன்னிங் அப்ளிகேஷன் இன் கூகுள் கொலாப், சர்ச் ஃபார் கூகுள் கொலாப் இன் எனி ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கூகுள் கொலாப், தென் கிளிக் ஃபைல்ஸ் அண்ட் தென் ஓப்பன் நோட் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய க்ரோம் வழியாக ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் போயிட்டு கூகுள் கொலாப் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். இதில் கூகுள் கொலாப் அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கூகுள் கொலாபரேட்டரின்னு வரும். இதில் நியூ நோட் புக்கை சூஸ் பண்ணுங்கள். லோடிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு டைட்டில் நம்ம மாற்றணும். ப்ராஜெக்ட் பேஸ்டு நான் டைட்டில் வைக்கிறேன். ஸ்மார்ட் எஸ்டிஎல்சின்னு கொடுத்துருக்கேன். ஏஐ ஸ்மார்ட் எஸ்டிஎல்சி ஏஐன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் போயிட்டு நான் அதை சேவ் கொடுத்துட்றேன். சேவிங் ஆகிட்டு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரன் டைமை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் ரன் டைம் டைப். இதில் T4 GPUங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் PDF வந்துடுறேன். தென் ரன் திஸ் கமாண்ட் இன் தி ஃபஸ்ட்டு செல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் டபுள் கோட்டுக்குள்ளே உள்ளதை நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ நான் Ctrl+C கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு செல்லை இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்டை டெலிட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரே லைனில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் ரன் ஆகும். அதாவது பிப் இன்ஸ்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் டார்ச் கிராடியோ PYPDF2 -Q. ஸோ நெக்ஸ்ட்டு ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்த கொடுத்திங்கன்னா ரன் ஆகிடும். ஸோ நமக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 8 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு க்ரீன் டிக் வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் செல்லுக்கு நம்ம இந்த இடத்த கோடு ப்ளஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் செல் வந்துட்டு திரும்ப நான் PDFக்கு வந்துடுறேன். தென் ரன் தி ரெஸ்ட் ஆஃப் தி கோட் இன் நெக்ஸ்ட் செல். நெக்ஸ்ட் செல் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங்கை நம்ம கெட் பண்ண வேண்டியதான். ஸோ யூ கேன் ஃபைண்ட் தி கோட் ஹேர் இன் திஸ் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் எஸ்டிஎல்சி. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு கோடிங் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு Ctrl+A கொடுங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+C திரும்ப இங்கே வச்சு அதை Ctrl+V. ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 லைனையும் ரிமூவ் பண்ணிடணும், அதை டெலீட் பண்ணிடணும்.
displaying a smart sdlc.py அப்படிங்கிறத ஃபுல்லாக delete பண்ணணும். ஸோ நான் delete பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு smart sdlc.py ஸோ ஃபுல்லாக delete பண்ணிவிடுங்க. அதாவது app.launch within bracketல shares equal to true இதோட கோடிங் வந்து முடிஞ்சிடணும். இதுக்கப்புறம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவிங்னு வந்துட்டு saved successfully. ஸோ நெக்ஸ்ட்டு ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இதையும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு 1 by 1 அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். பட் ஆனால் நமக்கு 1 by 1 அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அவங்க பிடிஎஃப்பில் கொடுத்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு அவுட்புட் வந்து ப்ராசஸிங் ஆகும். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டுருக்கு. பப்ளிக் யூஆர்எல் வந்துட்டுனா நமக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் அவுட்புட்டை கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ரன்னிங் ஆன் பப்ளிக் யூஆர்எல் வந்துட்டு ஸோ நமக்கு எக்ஸிக்யூட்டிங் கம்ப்ளீட் ஆக போகுது, லோடிங் ஆகுது. இங்கேயும் நீங்கள் அவுட்புட்டை கெட் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு ஏஐ கோட் அனலைசிஸ் அண்ட் ஜெனரேட்டர்னு வந்திருக்கு, கோட் அனலைசிஸ் வந்திருக்கு. ஸோ ரன்னிங் ஆன் பப்ளிக் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த லிங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நியூ விண்டோவில் நம்ம அவுட்புட்டை கெட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு அனலைசிஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் ஆர் ஜாவா ஏதாவது கோடிங்கை உள்ளே கொடுத்துட்டு நம்ம ஜெனரேட் கொடுத்தோம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் அவுட்புட் வரும். அதாவது பிடிஎஃப் ட்ராப் ஃபைல் ஹேர்னு கொடுத்துருக்காங்க, ஆர் கிளிக் டு அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் ரைட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைத்தானோட இன்க்ரீடியன்ஸ் கோடிங்கை இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடிங்கை நம்ம அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ ஏஐ அனலைஸ் பண்ணுது, ப்ராசஸிங் ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு நம்ம கொடுத்த கோடிங்கோட டெஃபினேஷன் இங்கே வந்திருக்கு. அதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம்பிள் இன் எ டெஸ்ட் கேஸ் என்ன. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கு. அடிஷ்னல் கன்சிடரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கோடு ஜெனரேஷன், அதாவது கோட் ரெக்யர்மெண்ட்ஸில் கிளாஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பைத்தான் சூஸ் பண்ணுறேன். அதாவது கிளாஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பைத்தான் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜெனரேட் கோடு கொடுக்குறேன். ஸோ பைத்தான் கிளாஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அதாவது கிளாஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பைத்தான் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் கொடுத்துட்டு ஜெனரேட் கோட்னு கொடுத்ததுனால நமக்கு ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கு. கிளாஸ் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் யூசேஜ். ஸோ பைத்தானில் ஒரு சிம்பிள் கிளாஸ் ப்ரோக்ராம் என்ன, அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு. ஸோ பட் டைமிங் இல்லாதனால நம்ம ஷார்ட்டாக நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இதே மாதிரி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடிங்கை நான் என்னோடய கிட்டப்பில் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் இருக்கும். இதில் download.py அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த கோடிங்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதாவது ஸ்மார்ட் sdlcai.py. ஸோ பைத்தான் ஃபார்மேட்டில் இந்த கோடிங் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய கிட்டப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் நியூவாக ரிப்போஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரிப்போஸ்ட்ரி நேம் அப்படிங்கிறது SMART ஸ்மார்ட் SDLCAIன்னு கொடுக்குறேன். ஸ்மார்ட் SDLCAI இஸ் அவைலபிள்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சூஸ் விசிபிலிட்டிங்கிறது பப்ளிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் ரீட்மி அப்படிங்கிறத நான் ஆன் மோடில் வைக்கிறேன், எனேபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரிப்போஸ்ட்ரி. ஸோ நமக்கு ஸ்மார்ட் SDLCAI அப்படிங்கிற ரிப்போஸ்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆட் ஃபைலை சூஸ் பண்ணுறேன். இதில் அப்லோட் ஃபைல்ஸ்
choose your files. Next downloadsல smart SDLCA அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்லோடிங் ஒன் ஃபைல்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமிட் சேஞ்சஸ், ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ், திஸ் மே டேக். ஸோ நமக்கு ஃபைல் உள்ளே வந்துருச்சு. ஸோ நமக்கு ஸ்மார்ட் SDLC.py அப்படிங்கிற ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஜஸ்ட் நவ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிட்டப் லிங்கை காப்பி பண்ணி உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யாரோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க இந்த கிட்டப் லிங்கை அவங்களோட டேஷ்போர்டில் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அதோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகிடும். ஸோ ஒருத்தருக்கு சப்மிட் பண்ணால் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த கிட்டப் லிங்க் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்மார்ட் இன்டென்ஸ்லேயே வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.